இப்போது மாரி செல்வராஜோட விஷுவல் லாங்குவேஜ் பற்றி பேசலாம். சினிமா மொழி நீங்கள் வந்தப்புறம் உங்கள் படங்களில் என்ன நம்ம நோட்டீஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் நிறைய வந்து நீங்கள் நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கலர் அது வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் இதுவாக யூஸ் பண்ணுறீங்க. அதை தாண்டி அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு படத்துக்கும் அதோட சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சினிமா மொழி மாறும். பட் எல்லாத்தையும் தாண்டி இதுதான் நான் வந்து சினிமா வழியாக இப்படி தான் நான் சினிமாவை பார்க்குறேன், நான் கேமரா வைக்கும்போது இதுதான் என்னோட நோக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு கேமரா நான் இப்போ நான் ஊருக்கு போனேன், என்னுடைய ஷார்ட் டிவிஷனே பண்ண மாட்டேன். இப்போ நான் காலைல ஷூட்டிங்ஸ் போகிறேன் அப்படின்னா எனக்கு எந்த ஷார்ட் டிவிஷனுமே இருக்காது. சீன் இருக்கும், இது எடுக்க போகிறோன்னு தெரியும், டைலாக் கூட பெருசாக இருக்காது. டைலாக்னால் கதை இருக்கும், என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் கதை இருக்கும். என்னோடய கேமராமேனுக்கிட்டையும் நான் ஷார்ட் டிவிஷன் சொன்னது கிடையாது. இப்போ நான் வந்து காலைல எழுந்திரிச்சு போயிட்டு அப்படியே அங்கே எல்லாம் கூடியிருப்பாங்க, அந்த இடம் இருக்கும், லொக்கேஷன்ஸ்லாம் இருக்கும், அப்படிங்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். நான் அது எங்கே அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் இந்த சீனை எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் அந்த சீனோட எமோஷ்னல் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கணும். ஏதோ ஒரு பாயிண்ட் அந்த சீனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கும், அது சீனாக தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 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 பாயிண்ட் மாறுற இடத்தனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். அது எனக்குள்ளே வந்து ஒரு புழு மாதிரி உள்ளே ஊற ஆரம்பிக்கிறதுக்குள்ள, அது ஊற ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என்னோடய ஷார்ட் எனக்கு கண்ணுக்கு தெரியும். அது வரைக்கும் நான் சும்மா எதையாவது பேசிகிட்டு இருப்பேன், சும்மா எதையாவது சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனால் என் மைண்டுக்குள்ளே ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திஸ், அந்த புழுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது வரைக்கும் அங்கே லைட் வைப்பாங்க, இங்கே கேமரா வைப்பாங்க, இங்கே வைப்பாங்க. பட் எனக்கு தெரியும் இது எதையும் எடுக்க போகுது நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி. அவங்க என் அசிஸ்டன்ஸ் வந்து அதை செட் பண்ணுவாங்க, இதை செட் பண்ணுவாங்க. பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை ஃபர்ஸ்ட் ஷாட். அந்த டேவோட ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். இந்த நேரத்தில் எனக்கு எந்த அரசியலுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. இந்த நேரத்தில் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஒன்லி மை ஆர்ட் ஃபார்ம் மேஜிக், என்னோடய மேஜிக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போது திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும், ஏதாவது ஒன்று என் கண்ணுக்கு தென்படும். அந்த தென்பட்ட அடுத்த செகண்டு நான் சொல்லுவேன், கேமரானை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இங்கே வைங்கன்னு சொல்லிட்டு அந்த நான் எதை எடுக்க போகிறேன்னு காட்ட மாட்டேன், அங்கே வைக்க சொல்லிட்டு அவங்க இது இப்படி தான் சீன் சொல்லிடுவேன். ஆனால் அதுக்குள்ளே ஒன்று இருக்கும், அதை நான் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன். சீன் தொடக்கம் இங்கே தான் அப்படின்னு சொல்லிவிடுவேன். அது ஆரம்பித்து போகும்போது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை வச்சுக்கிட்டே அது அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். அதை வச்சுக்கிட்டே நான் என் சீனை என்னோடய ஷார்ட் டிவிஷனை பிரிக்க ஆரம்பிப்பேன். இது கடைசி அது ஒரு கழுதியாக இருக்கலாம், அது ஒரு பூனையாக இருக்கலாம், அது ஒரு புழுவாக இருக்கலாம், அது ஏதாவது ஒரு வயசான பாட்டியாக இருக்கலாம், ஒரு முகமாக இருக்கலாம், ஒரு கோழியாக இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம், ஒரு பூச்சி, அது ஏதோ ஒன்று நடக்கும் எனக்கு. அப்படி தான் ஒவ்வொரு நாளுமே நான் ஷார்ட் டிவிஷன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளுமே என்னோடய ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரியவே தெரியாது. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது மீன்ஸ் நான் எப்படி ஆரம்பிக்க போகிறேன்னு எப்பவுமே எனக்கு தெரியாது. இந்த டேவை நான் எப்படி ஆரம்பிக்க போகிறேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, இவங்க எதை கேட்பான்னு தெரியலன்னு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. பட் எனக்கு தெரியும் அந்த 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 நாளை நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா, நான் நம்பிக்கையோடு பயணிக்கணும் அப்படின்னா என் கண்ணுக்கு என்னோடய மைண்டுக்குள்ளே, ஆனால் அதுக்கு நான் தயாராக இருப்பேன் மீன்ஸ் கிளம்பி வரும்போதே என் மைண்டை வந்து என்னோடய வேர்ல்டுக்கு போயிடுவேன். யார் என்ன பேசுகிறேன்னு எனக்கு கேட்காது. இப்போ நான் காரில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போதே நான் வந்து முழுக்க அந்த வேர்ல்டுக்குள்ளே தான் இருப்பேன். இங்கே அவங்க ரெடி ஆகிட்டாங்க, இவங்க கிளம்பிட்டாங்க, இவங்களுக்கு டைம் என்ன சொல்லணும், அவங்களுக்கு டைம் என்ன சொல்லணும், அது வரலையா இது வரலையா அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது எதுவுமே என் மண்டைக்குள்ளே போகாது. சில நாள் இறங்கும்போதே வந்துடும், காரை விட்டு இறங்கும்போதே வந்து ஃபஸ்ட் ஷாட் இதுதான் அப்படின்னு கணக்கு தெரிஞ்சிடும். அப்படி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இப்படி தான் நான் என் ஷார்ட்டை கண்டுபிடிப்பேன். அப்போ என்னென்னா இப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஷார்ட் எடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் என்னோடய அரசியலையே நான் அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுவேன். பட் அதுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மகத்துவமான பிரம்மாண்டமான ஒரு அழகியல். அது எளிமையானதாக கூட இருக்கும். அதில் இருந்தால் சில நாள் நான் வந்து உடஞ்ச சிலையை பார்த்துட்டு ஷார்ட்டை ஆரம்பிச்சிருக்கேன். உடஞ்சி போன சிலையை பார்த்துட்டு ஷார்ட் ஆரம்பிச்சிருக்கேன். சில நாள் வந்து மூக்கு ஒழுக வாசலில் நின்ற சின்ன பையனை பார்த்து என் ஷார்ட் டிவிஷன் ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி தான் என்னோடய ஷார்ட் டிவிஷன் ஸ்டார்ட் ஆகும்.